ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏன்னா எப்போவுமே நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா குக்கிங், சமையல் அதை பற்றியே தான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருப்போம். இன்றைக்கி வந்துட்டு நான் பூஜை ரூம் வந்து க்ளீன் பண்ணி சாமி கும்பிட்டுருந்தேன். கிருத்திகைக்காக சாமி கும்பிட்டுருந்தேன். அது எந்த மாதிரிலாம் பண்ணன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லாஸ்ட்டாக ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருந்தேன்னா, அதில் இருக்கிற பழைய பூ எல்லாமே எடுத்துகிட்டு படம் எல்லாமே ஒரு நல்ல ட்ரையான கிளாத் வச்சு தான் வந்து துடைச்சிருந்தேன். நான் வந்து தண்ணி போட்டுலாம் எப்பவும் துடைக்கிறதில்ல. ஸோ நான் ட்ரையான கிளாத் வச்சு தான் வந்து துடைச்சிருந்தேன். ஃபுல்லாக துடைச்சி க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பூஜை பாத்திரம் எல்லாத்தையுமே தனியாக எடுத்துட்டேன். கீழே வந்துட்டு இந்த மாதிரி அரிசி மாவில் தான் கோலம் போடுவேன். அரிசி மாவில் கோலம் மாவு கொஞ்சம் கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டிருக்கேன். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்போவுமே இதே கோலம் தான் போடுவேன். அது ஏன்னு தெரியல, அது சேஞ்ச் பண்ணாலும் வந்துட்டு எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் ரெகுலராக இந்த கோலம் மட்டும்தான் போட்டுட்ருப்பேன். கோலம் போட்டு முடித்ததும் சாமி படம்லாம் தொடச்சி வச்சுருந்தேன்ல, அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு முடிச்சிட்டேன். இப்போ பூஜை பாத்திரம் எல்லாத்தையுமே வந்துட்டு வாஷ் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். நான் வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுறோம் பார்த்திங்களா, அது எல்லாமே வந்து தனியாக எடுத்துடுவேன். ஃபஸ்ட்டு அதை வந்து விம் லிக்விட் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுவேன். ஸோ எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்துட்டோன்னா எண்ணெய் பிசுக்கு எல்லாத்துலேயுமே வந்துடும். ஸோ தனியாக ஃபஸ்ட்டு அந்த எண்ணெய் ஊற்றுற பாத்திரம் மட்டும் எடுத்துகிட்டு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக சேர்த்து யூஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வெறும் இந்த லெமனு, புளி, அதுக்கப்புறம் சபீனா அந்த மாதிரி போட்டு தேய்ச்சிட்டு இருந்தேன். பட் இப்போல்லாம் வந்து ஒன்று தான். நானும் வந்து ஒரு ஷார்ட்ஸில் தான் பார்த்துருந்தேன். சபீனா இருக்குல்ல, சபீனா எடுத்துகிட்டு அதில் லெமனை கட் பண்ணி அந்த ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஸ்க்ரப்பர்லாம் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். அந்த லெமனோட தோலே வந்து ஸ்க்ரப்பராக வச்சு எல்லாமே வந்து தேய்ச்சி எடுத்துடுவேன். ஒரே ஒரு டைம் தான் தேய்ப்பேன். பட் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நீங்களே வீடியோவில் வந்து நல்லா டிஃப்ரெண்ட் பார்க்கலாம். ஸோ இதை பாருங்கள். ஒரு டைம் தேய்ச்சிட்டு நம்ம நார்மலாக வாஷ் பண்ணுற தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த ஆரோ வாட்டர் இருக்குதுல்ல, அதில் அந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு துடைச்சிடணும். அதுதான் வந்து நம்ம பண்ணுற மிஸ்டேக்கு. அந்த மாதிரி துடைக்காமல் விட்டுட்டு தான் அந்த தண்ணியெல்லாம் திட்டு ஆகிட்டு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி துடைச்சிட்டு நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். 2 வீக்ஸ் ஆனால் கூட அந்த கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வாஷ் பண்ணது எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டு பூஜை ரூமில் வச்சுட்டேன். ஸோ இந்த பாத்திரம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன்ல, அது எல்லாமே ஒரு காட்டன் கிளாத் வந்து துடைச்சிக்கிறேன். எல்லா பொருளுமே வந்துட்டு இந்த மாதிரி துடைக்கணும். அப்போ தான் வந்து 2 வீக்ஸ் ஆனாலுமே அந்த கலர் சேஞ்ச் ஆகவே ஆகாது. நம்ம எண்ணெய் ஊற்றி யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த விளக்கு மட்டும்தான் கலர் சேஞ்ச் ஆகும். மற்றபடி அந்த வாஷ் பண்ணி வச்ச எல்லாமே அப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பூஜை ரூமும் துடைச்சிட்டு அதுக்கு வந்து பொட்டெல்லாம் வச்சுட்டேன். பாத்திரம் எல்லாத்துக்குமே வந்து ஒன்றா பொட்டு வச்சு அப்படியே செட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எப்போவுமே இதே மாதிரி தான் பண்ணுவேன். மஞ்சளும் குங்குமம் ஒரே டைம்லேயே வச்சுட்டு அப்படியே செட் பண்ணிவிடுவேன். காமாட்சி அம்மன் விளக்குக்கு வைக்கும்போது இந்த மாதிரி ஒரு பொட்டாக வச்சு வைங்க. ஃபஸ்ட்டெல்லாம் மொத்தமாக வந்து மஞ்சளை பூசிடுவேன், நல்லா மங்களகரமாக இருக்கணுன்றதுக்காக. அது என்ன ஆகுனா ஒரு 2-3 நாளையே வந்து அப்படியே பிளாக் ஆகிட்டே வரும். அந்த மஞ்சள் காய என்ன ஆகுனா அப்படியே பிளாக் ஆகிட்டே வரும். ஸோ அது வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஒரு 1 வீக்குக்குள்ளவே அது வந்து பழசான மாதிரி ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, நான் அகல் விளக்கு கிருத்திகானா மட்டும் இந்த மாதிரி 6 அகல் விளக்கு ஏற்றுவேன். அந்த விளக்குக்குமே நான் ஃபுல்லாக துடைச்சிட்டு பொட்டெல்லாம் வச்சு எல்லாமே வந்து வச்சு முடிச்சாச்சு. அதை தான் அந்த இடத்துல செட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இப்போ நான் நாளைக்கு சாமி கும்பிட போகிறேன்னா முன்னாடி நாளே என்ன பண்ணுவேன், பூஜை வேலையும் கிச்சன் க்ளீனிங்கும் முடிச்சிடுவேன். அப்போ தான் வந்து அடுத்த நாள் சாமி கும்பிட்றதுக்கு வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் என்ன பண்ணேன்னா, முன்னாடி நாளே இந்த பூஜை வேலையை முடிச்சுட்டா அன்றைக்கி நைட்டு சமையல் வேலையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுடுவேன். ஸோ அடுத்த நாள் எழுந்து சமைக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ
ஸோ நைட்டு பார்த்திங்கன்னா கிச்சன் எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கேஸ் எல்லாம் தொடச்சிட்டு கோலம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு கொஞ்சம் சாதம் மீதி இருந்தது, அதையும் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் கிச்சன் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தண்ணி எல்லாம் இந்த குடத்துல ஃபில் பண்ணியும் வச்சுடுவேன், காலையில் எழுந்து சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்துட்டு அடுத்த நாள் எடுத்த வீடியோ. இது காலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு வீடெல்லாம் தொடச்சிட்டேன். காலையில் எழுந்து தான் வீடெல்லாம் துடைப்பேன். ஃபுல்லாக தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். சமையல் வேலை வந்துட்டு அன்றைக்கி கிருத்திகன்றதுனால சிம்பிளாக தான் செஞ்சுருந்தேன். சாதம், சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல் தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ சாப்பாட்டுக்கு வந்து அரிசி கழுவி வச்சுட்டேன். சாம்பாருக்காக பருப்பு வேக வச்சுருந்தேன். அது பருப்பு வேகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான காய்கறி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அன்றைக்கி வந்துட்டு என்கிட்ட வாழைத்தண்டு இருந்தது. ஸோ வாழைத்தண்டு போட்டு சாம்பார் வைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். சைட் பை சைட் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்குமே பொடி மாஸ்க்காக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒன்று ஒன்றா வந்து ரெடி ஆகிட்டே இருந்தது. ஸோ இப்போ எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாதம், அதுக்கப்புறம் வாழைத்தண்டு, சாம்பார் வந்து ஆறுனதுக்கப்புறம் நல்லா திக்காய் வந்துருந்தது. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியலும் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ கிச்சன் வேலை முடிஞ்சிச்சு. இப்போ பூஜை ரூமில் வந்து பூவெல்லாம் போட்டு ரெடி பண்ணலான்றதுக்காக வந்துட்டேன். பூ போட்டு அவ்வளோதான், சாமி கும்பிட்ற வேண்டியது தான். ஸோ எல்லா சாமி படத்துக்குமே பூவெல்லாம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு சொம்பு வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அது வந்து குலதெய்வத்துக்கான வழிபாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சொம்பில் ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அதில் ஒரு சிட்டிக்கை மஞ்சத்தூள், ₹1 காயின் இருந்தால் அதை போட்டுட்டு அது வந்து பூ போட்டு வச்சா நம்ம குலதெய்வத்தை வந்து வழிபடுறதா அது அர்த்தம்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா குலதெய்வ ஃபோட்டோவே வந்து ஃப்ரேம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு சாமி கும்பிடுவாங்க. பட் நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக பூவெல்லாம் போட்டு முடித்ததும் விளக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ரெடி பண்ணிகிட்ருக்குறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனலாக வெளியில் வந்துட்டு கோலம் போட்டுட்டு வாசல்லாம் பூ வச்சுட்டு வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இந்த அம்மன் இருக்கிறாங்க பார்த்தியா, அன்னபூரணி, அவங்களுக்கு வந்துட்டு அரிசி போட்டுட்டேன். ஃபுல்லாமே வந்து இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து விளக்கேற்றிடலாம். ஸோ இந்த அகல் விளக்கு இருக்குது பார்த்திங்களா, அது வந்து நான் எப்போவுமேலாம் ஏற்ற மாட்டேன். அந்த கிருத்திகை அன்றைக்கி முருகருக்காக வேண்டி விளக்கு ஏற்றிட்டுருக்கேன். கிருத்திகை ஆனால் மட்டும் அந்த 6 விளக்கு ஏற்றுவேன். மற்ற டைமெல்லாம் 6 விளக்கு ஏற்ற மாட்டேன். நார்மலாக சாமி கும்பிட்ற மாதிரி தான் கும்பிடுவேன். ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா மாதம் வரும் பார்த்திங்களா கிருத்திகை, அது எல்லாமே வந்து சாமி கும்பிடுவோம். ஸோ அப்போல்லாம் நான் அந்த விளக்கு ஏற்றி சாமி கும்பிடுவேன். அதுக்கப்புறம் சாம்பிராணி புகை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டேன்னா அந்த சாம்பிராணி புகை போட்டோன்னா ஒரு பாசிட்டிவான வைப் கிடைக்கும் நம்மளுக்கு. அது வீடு ஃபுல்லாக நல்ல ஒரு குட் ஸ்மெல்லோடு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஃபுல்லாக சாமி கும்பிட்டு முடித்ததும் காக்காவுக்கு வைக்கிறதுக்காக வந்தேன். காக்கா எல்லாமே நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அங்கங்கே உட்காந்துட்டு இருந்தது. ஸோ நான் வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த மாதிரி வீடியோ வந்து பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம். பாய்.